पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। நம்மளுடைய ஜீவன் முக்தி விவேகத்துல முதல் ஸ்லோகம் படிச்சிருக்கோம். यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். ஆனால் ஜீவன் முக்தி விவேகத்தில் பேஸாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சித்தாந்தம் படிக்கணுன்றதுக்காக சங்கரரும் வித்யாரண்ய சுவாமியும் வேற வேற விஷயத்த சொல்லலை. கிருஷ்ணரும் சங்கரர் வியாசர் இது மாதிரி எல்லா பரம்பரையும் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை தான் சொல்லுது அப்படின்றதுக்காக நம்ம சித்தாந்தத்தை கொஞ்சம் பார்த்துட்டு கிரந்தத்துக்குள்ளார பிரவேசம் பண்ண போகிறோம். இதில் முதல் 2 டாக்குமெண்ட் பார்த்து முடிச்சுட்டு இப்போ 3வது டாக்குமெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பகவத்கீதையில் 3வது சாப்டர் கர்மயோக சாப்டர், அதோட அவதாரிகா பாஷ்யத்தை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று என்ன பார்த்துருக்கோம், 8வது பேஜ் நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா நடுவில் நான் நிப்பாட்டியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரத்யவாய தோஷம் அப்படின்றத பற்றி பேச்சு வந்துச்சு. சன்னியாசிகளுக்கு பார்த்தீங்கன்னா பிரத்யவாய தோஷம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா சன்னியாசியை 2 விதமாக பிரிச்சுக்குங்க. ஒன்று என்ன பேர் கொடுத்துருக்கோம், குட்டீச்சக சன்னியாசி அப்படின்னு ஒரு பேர். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா குட்டீச்சக சன்னியாசி அப்படின்னு பேர். இதே பார்த்தீங்கன்னா நிஷ்டைக்காக போகிற ஒரு சன்னியாசி இருக்காங்க, பரிவிராஜக சன்னியாசிகள் இருப்பாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா சதா மெடிடேஷன்லேயே இருக்கக்கூடிய, வேற எந்த கர்மமும் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, நிஷ்டைக்காக இருக்கிறவங்க.
இப்போ இதுல 2 கேட்டகரியில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு கர்மம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐத்திரேய உபனிஷத்து பாஷ்யத்துல சொல்லும் போது ஆச்சாரியார் சொல்றார், சன்னியாசிக்கு யாரு கர்மம் இல்லைன்னு சொன்னா, சன்னியாசிக்கு யார் கர்மம் இல்லைன்னு சொன்னா, சன்னியாசிக்கெல்லாம் பெரிய கர்மம் இருக்கு. இப்ப என்ன கேட்டீங்க அப்படின்னா 48 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் வேலைக்கு பாத்தீங்கன்னா நான் பண்ற வேலைக்கு ஒரு நாள் பத்த மாட்டேங்குது. என்னுடைய அனுஷ்டானத்தை பண்ணா பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் பண்ண முடியல, சுவாத்தியாயம் பண்ணா அனுஷ்டானம் பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ணி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப சுவாமிகிட்ட பாத்தீங்கன்னா ஏதாவது பிரார்த்தனை பண்ணணும்னா, சுவாமி ஒரு 48 மணி நேரம் ஒரு நாளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌக்கியமா நான் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப நீங்க அவ்வளவு கர்மா பண்றீங்களா சுவாமி அப்படின்னா, ஆமா பண்ணிட்டு இருக்கோம். என்ன கர்மா? நித்திய எங்களோட அனுஷ்டானம் இருக்குல்ல, சுவாத்தியாயமும் பிரணவ ஜபமும் ஈஸ்வர கைங்கரியமும் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா சன்னியாசிக்கு, குட்டீச்சக சன்னியாசிக்கு இருக்கு. இதே பாத்தீங்கன்னா நான் ரமணர் மாதிரி எங்கேயாவது நிஷ்டைக்காக போய் உட்கார்றேன் அப்படின்னா, நிஷ்டைக்கு போய் உட்கார்ற சன்னியாசி பாத்தீங்கன்னா நிஷ்டைக்காக உட்கார்றது வித்வத் சன்னியாசம்னு பேரு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எந்த கருமாவும் இல்லை. ரமணரோட லைஃப்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஏதாவது பூஜை பண்ணாரா, இல்ல சந்தியாவந்தனம் பண்ணாரா, இது மாதிரி ஏதாவது பஞ்சமகா யஜ்யங்கள் ஏதாவது பண்ணாரா, இல்ல சேரிட்டி ஒர்க் ஏதாவது பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இருக்காது. நிஷ்டைக்கு போறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சதா மௌனத்துல இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா அவங்க எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு சதா ஆத்ம ஞான நிஷ்டையிலேயே இருப்பாங்க, தியானத்திலேயே. அப்ப அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஐயோ அவங்க எதுவுமே பண்ணலையே அப்படின்னா அவங்களுக்கு தோஷம் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மாதிரி இருக்கிற சன்னியாசிகளுக்கு பிரத்யவாய தோஷம் சம்பவிக்காது. அப்ப யாருக்கு பிரத்யவாய தோஷம் சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரி இருக்கிற குட்டீச்சக சன்னியாசி அவனுடைய தர்மத்தை விட்டா என்னது தோஷம் வந்துடும். கிரகஸ்தர்களா இருக்கக்கூடிய கருமிகள் விட்டாங்க அப்படின்னா தோஷம் வந்துடும். அப்ப பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தர்கள் தன்னுடைய உபாசனைகளை விட்டாங்க அப்படின்னா தோஷம் வந்துடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால்தான் நேற்று ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசிகளுக்கு ந அசன்யாசி விஷயத்வாத் பிரத்யவாய பிராப்தேஹே. பிரத்யவாய பிராப்தி யாருக்கு உண்டாகும் அப்படின்னா சன்னியாசி அல்லாதவர்களுக்கு. அப்ப கிளியரா தெரியுது சன்னியாசம் எதுக்கு அப்படின்னா பிரதான சன்னியாசம் நிஷ்டைக்காக எடுக்கப்படுறது. அப்ப நிஷ்டைக்காக ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா அவனுக்கு எந்த கர்த்தவியமும் இல்லை, அவனுக்கு தோஷம் வரவே வராது. ஆனா பாத்தீங்கன்னா அசன்யாசி அப்படின்னா மற்றவர்களா இருக்கக்கூடிய பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன் இவங்க தன்னுடைய நித்திய கர்மங்களை விட்டா பிரத்யவாய தோஷம் வந்துடும். அது மட்டும் இல்ல, நகி அக்னி காரியா அகரணாத் ஆதி அகரணாத் சன்னியாசினக பிரத்யவாயக கல்பயிதும் சக்யா. அதாவது பாத்தீங்கன்னா அக்னி முதலிய காரியங்கள் எல்லாத்தையும் சமாப்தி பண்ணிட்டு தான் சன்னியாசம் எடுக்கிறோம். அப்படி எடுத்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்யங்களோ எதுவுமே சன்னியாசிகளுக்கு பாத்தீங்கன்னா விதிக்கப்படவில்லை. அதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரத்யவாய தோஷம் இல்லை. ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா ரைட்ஸே இல்லை கர்மத்துல பண்றதுக்கு. அப்ப அவன் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன, அவனுக்கு ரைட்ஸ் இல்லையே. ஆனா கிரகஸ்தர்களா இருக்கிறவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு பிரதானம் அது. அப்ப அதை விட்டாங்கன்னா தோஷம் வந்து விடும். யதா பிரம்மச்சாரினாம் அசன்யாசினாம் அபி கர்மினாம். ஆச்சாரிய தெளிவா சொல்லிட்டார். எந்த விதமா பிரம்மச்சாரிகளுக்கும் யாரு கர்மிகளா இருக்கக்கூடிய கிரகஸ்தர்களுக்கும் வானப்பிரஸ்தர்களுக்கும் அவங்க கர்மத்தை பண்ணாம விட்டா தோஷம் வருமோ அது மாதிரி சன்னியாசிகளுக்கு தோஷம் வராது. எந்த சன்னியாசி பக்கத்துல போட்டுக்கணும், நிஷ்டைக்காக உட்கார்ற சன்னியாசிகளுக்கு. குட்டீச்சக சன்னியாசி, நான் இப்ப சன்னியாசிமார்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன் திருவண்ணாமலை எல்லாம். சன்னியாசம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஞான அபியாசத்துல இருக்கணும், சிரவண மன்னத்துக்காக விவிதிஷா சன்னியாசம்னு பேரு. அப்ப விவிதிஷா சன்னியாசமா இருந்தா ஒழுங்கா உட்கார்ந்து பாடத்தை படிச்சுக்கிட்டு பிரணவ ஜபத்தை பண்ணிக்கிட்டு ஈஸ்வரனுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கர்மத்தையும் விட்டுட்டாங்க. நித்திய கர்மத்தை விட்டுட்டு சன்னியாசி உட்கார்ந்தா என்ன ஆயிடுவான், அப்படியே மெதுவா தாமசிக்க ஆயிடுவான், அவன் யூஸ்லெஸ்ஸா போயிடுவான். அப்ப யாருக்கு கர்மம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமனே நான் பரம்பிரசங்கியானம்னு யோக சூத்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். 18வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா சொல்றோம், வெறும் திரஷ்டா திருஷ்யத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ரோட்ல இருக்கிறது எல்லாத்தையும் இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது பொய், இது பொய், இது பொய், இது சொப்பனம், சொப்பன மாதிரி இது பொய் அப்படின்னு ஒரு சன்னியாசி சும்மா இருப்பான் வெளியில. அந்த சும்மா இருக்கிற சன்னியாசிக்கு எந்த தோஷம் வராது. நம்ம வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கும் போது சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும்.
அந்த ஞான சந்நியாசி என்ன பண்ணிட்டு இருப்பான், உள்ளுக்குள்ளார ஒரே ஒரு காரியம், இதெல்லாம் பொய்ன்னு நேர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு பாத்தீங்கன்னா எந்த கர்மங்களும் செல்லுபடியாகாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது பாத்தீங்கன்னா நான் நேற்று சொன்ன உங்களுக்கு, சின்ன வயசுல அம்மா சொல்லுவாங்க, படிக்கலைன்னா பிள்ளையார் பாத்தீங்கன்னா சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு. எதுக்காக சொல்ல வர்றது, நிஜமாவே சாமி கண்ணை குத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் சாமி கண்ணை குத்தாது. ஏன், நீ படிக்கணும்ன்றத இன்சிஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுது சொல்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றோம், நீங்க நித்திய கர்மத்தை பண்ணவில்லை என்றால், உங்களுடைய பஞ்சமகா யஜ்ஞங்களை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தோஷம் விடும். இது முதல் ஸ்டெப், பயப்படுத்தி உங்களை பண்ண வைக்கிறதுக்காக. இது வாஸ்தவத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் இன்னைக்கு பாடத்துல ஆரம்பிக்கிறார். வாஸ்தவம் என்ன அப்படின்னா, ந தாவத்து நித்யானாம் கர்மனாம் அபாவாத். நித்திய கர்மங்கள் பாத்தீங்கன்னா நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, நித்யானாம் கர்மனாம் அபாவாத் ஏவ. நீங்க நித்திய கர்மத்தை ஒருவேளை பண்ணாம விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவரூபஸ்ய பிரத்யவாயஸ்ய உற்பத்தி ந கல்பயிதும் சக்யா. நான் தூக்கி இங்க போட்டுங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு கருமத்தை பண்ணலன்றது பாத்தீங்கன்னா பாவ இருப்பா இல்ல இல்லாமையான்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பண்ணலைன்னா இல்லாமை தானே அதுக்கு பேரு. பண்ணல அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். அப்ப இல்லாத ஒரு விஷயம் அது. அப்ப இல்லாத விஷயத்துல இருந்து ஒரு பாப்பம் உண்டாகுமா? அல்டிமேட்டுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் சாமி கண்ணை குத்துன்றது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்து தத்துவ விசாரமா பண்ணும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடுறோம். நித்திய கர்மத்தை பண்ணலன்றது ஒரு அபாவம். ஒரு அபாவத்திலிருந்து பிரத்யவாய தோஷம் அப்படின்னு ஒண்ணு உண்டாகுமானா, விதை போட்டாதான் முளைக்கும். இல்லாத விதை போடாம ஒண்ணு முளைக்காது. அப்ப உற்பத்தி ஏதாவது நடக்கணும்னா, ஒரு பாப்பம் உற்பத்தி ஆகணும்னா, அந்த பிரத்யவாய தோஷம் உற்பத்தி ஆகணும்னா அதுக்கும் ஒரு கர்மா இருக்கணும். கர்மா இல்லாம ஒரு உற்பத்தி ஆகாது. அப்ப அல்டிமேட் ஆச்சாரியார் சொல்றாரு, நீங்க பாத்தீங்கன்னா இல்லாமையிலிருந்து ஒரு இருப்பு பொருளை உற்பத்தி ஆகுதுன்னு கல்பனை பண்ண முடியாது. எப்படி அப்படின்னா, கதம் அசதக சஜ்ஜாயத இது அசதக சஜ்ஜன்ம அசம்பவ ஸ்ருதேஹே. சாந்தோக்கியத்துல பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதேவ சோமிய இதமக்ராசித் ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த பிரபஞ்சம் இப்ப நம்ம பாக்குறோமே, இருக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பாக்குறோமே, இந்த இருக்குன்னு பாக்குற எல்லா விஷயங்களும் முன்னாடி எப்படி இருந்துச்சு, கிரியேஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வெறும் பீஜ ரூபத்துல வெளிப்படாமல் இருந்தது. அதுக்கு பேர் அவ்வியக்தம் அவ்யாக்கிருத்தம்னு பேர், மாயா தத்துவம். இந்த காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு ஆலமரம் பாத்தீங்க அப்படின்னா அதோட விதை முளைச்சு மரமாகறதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு, அந்த விதைக்குள்ளார இருந்துச்சு. வெள்ள தெரியுமா? வெள்ள தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த அவ்யாக்கிருத தத்துவத்துல என்ன இருந்துச்சு, சைத்தன்யம் பிளஸ் மாயா தான் ஈஸ்வரன். அந்த சைத்தன்யம் பிளஸ் மாயான்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர தத்துவத்துல இந்த மொத்த பிரபஞ்சமும் பாத்தீங்கன்னா பீஜ ரூபத்துல இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? வெளிப்படாமல் மேனிஃபெஸ்டேஷனா இருந்துச்சு. மேனிஃபெஸ்டேஷன் ஆகல. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஏதாவது இல்லையா? தூக்கத்துல நம்ம சொல்றோம், என்ன சொல்றோம்? தூக்கத்துல நான் சுகமா இருந்தேன், வேற என்ன சொல்றோம்? ஒன்னும் தெரியலன்னு சொல்றோம். அது சூன்யமா சுவாமி அப்படின்னா, இல்ல அதுதான் பீஜம், வெளியில தெரியல. அந்த ஒன்னும் தெரியலன்றதுல இருந்துதான் இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்திருக்கு அப்படின்னு நம்ம வேதாந்தம் சொல்லுது, நம்ம வேத மந்திரங்கள் சொல்லுது. ஒன்னு உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம், ஒரு பீஜம் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும். இதே பாத்தீங்கன்னா சூன்யவாதிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த வேதத்தோட அனுகிரகம் இல்லாததுனால சூன்யவாதிகள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த எங்க இருந்து இந்த ஜெகத்து வந்துச்சுன்னா ஒண்ணும் இல்லைன்னு நம்ம சொல்றோமே, அந்த ஒண்ணும் இல்லையில இருந்து வெளியில வந்துச்சு. ஒண்ணும் இல்லைக்கு இன்னொரு பேர் என்னது? சூன்யம். அப்ப சூன்யத்திலிருந்து இந்த உலகம் வந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வேத மந்திரம் சாந்தோக்கியம் பாத்தீங்கன்னா கேள்வி கேக்குது, எப்படிப்பா இல்லாமையிலிருந்து எப்படிப்பா பாத்தீங்கன்னா இந்த உலகம் வரும் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுது. அப்ப எதெல்லாம் உற்பத்தி ஆகுதோ அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பாவ வஸ்து கண்டிப்பா இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா பாவ வஸ்து இல்லாம பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகாது, உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் உற்பத்தி ஆகவே ஆகாது.
நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் உற்பத்தி ஆகணும்னா பின்னாடி ஒண்ணு இருப்பு இருக்கணும். இல்லாமையிலிருந்து வராது. அப்ப இல்லாமையிலிருந்து ஒண்ணு வரும் அப்படின்னா, நீங்க நித்திய கர்மத்தை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அது அபாவம். அபாவத்திலிருந்து பிரத்யவாய தோஷம் வரும் அப்படின்னா, இல்லாமையிலிருந்து எனக்கு காஃபி வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? பால் பவுடர் இல்லாம, பால் இல்லாம, சர்க்கரை இல்லாம, காஃபி பவுடர் இல்லாம வெளியில இருந்து சும்மா இப்படி எடுத்து காஃபியை உண்டு பண்ணிடலாம். எது வேணும்னாலும் நான் இல்லாமையிலிருந்து எடுக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப நமக்கு அது மாதிரி நம்ம எங்கேயாவது பாக்குறோமா? எந்த காரியம் வேணும்னாலும் ஒரு காரணத்தை நம்ம தேடுறோம். காஃபி வேணும் அப்படின்னா பால் வேணும் அப்படின்னு நமக்கு மனசுல வருது இல்ல? அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரத்யவாய தோஷம் ஒருத்தருக்கு உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இல்லாமையிலிருந்து ஒரு தோஷம் உண்டாகாது. இது அப்சல்யூட். அப்போ நம்ம சொல்றோம், பையன்கிட்ட சொல்றோம், சாமி கண்ணை குத்திரும், படிக்கணும், படிக்கலைன்னா சாமி கண்ணை குத்திரும். ஐயோ, நம்ம இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. படிக்கலன்னா சாமி கண்ணை குத்துமா, சாமி கண்ணை குத்துமா அப்படின்னு பயப்படுத்தி படிக்க வைக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறோம், எந்த ஒரு காரியத்தை பண்ணினாதான் அது புண்ணியம் பாப்பம்னு ஆகும். புண்ணியத்திலிருந்து ஒண்ணு உண்டாகும், பாப்பத்திலிருந்து ஒண்ணு உண்டாகும். நாம் புண்ணிய பாப்பம் ரெண்டுமே பண்ணாம சும்மா இருக்கிறேன் அப்படின்னா சும்மா இருக்கிறதுல இருந்து ஒண்ணு உண்டாகவே ஆகாது. மனசுல தான் அல்டிமேட். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாசத்தோ வித்யதே பாவக அப்படின்னு 2வது சாப்டர்ல 16வது ஸ்லோகத்துல இருக்கிறது தான் இங்க நம்ம கோட் பண்ணிக்கணும். இங்க ஆச்சாரியர் சாந்தோக்கியம் சொல்றார், நம்ம வந்து 2:16 போட்டுக்கணும். ஆச்சாரியர் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார், அசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அசத்தகோ வித்யதே பாவகா, அசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்பில்லை. ந பாவோ வித்யதே சதஹ, இல்லாமைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்பில்லை. இருப்பில்லாததற்கு இருப்பில்லை. ஒண்ணு இல்லை அப்படின்னா அது வந்து இருக்கிற பொருள் ஆகாது. இருக்கிற பொருள் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போகாது. அப்ப மனசுல வச்சுங்க. அப்போ இந்த பிரத்யவாய தோஷத்தை யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன்ல, சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மளை கண்ணை குத்துவோன்னு சொல்ற மாதிரி பூர்வ காண்டம்னு சொல்லக்கூடிய மந்திர பாகத்துல இருக்கிற கர்ம காண்டத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. எதுக்காக? அவங்க கர்மத்தை அவங்கவுங்க பண்ணணும்ன்றதுக்காக சொல்லி வச்சது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அதான் சொன்னல 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு. இந்த கர்மகாண்டிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் கிளாஸோட எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல போனாதானே அல்டிமேட் தெரியும். ஒரு PhD வரைக்கும் படிச்சாதானே நல்லா இருக்கும். உபனிஷதங்கள்லாம் படிச்சு முடிக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மந்திர பாகத்தோட நிப்பாட்டிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, பெரிய தோஷம் வந்துடுச்சு. 80 வயசு 90 வயசு 100 வயசு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை விடவே கூடாது அப்படின்னு 100 வயசு ஆனாலும் கர்மத்தை பண்ணிக்கிட்டே கர்மியாவே ஆயிட்டாங்க. ஏன்பா கர்மத்தை விடக்கூடாது? கர்மத்தை விட்டா சாமி கண்ணை குத்தும், பிரத்யவாய தோஷம் வந்துடும் அப்படின்னு பயப்படுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் தோஷம். ஆனா வாஸ்தவத்துல இல்லாமையிலிருந்து வராதுங்க. சரி, அப்ப பிரத்யவாய தோஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோஷம் வராதா அப்படின்னா, நித்திய சந்தியா பண்ணிட்டு இருக்கோம். நித்திய சந்தியா வந்து திரிகால சந்தியா பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். எப்படி அப்படின்னா குளிக்கிற மாதிரி டெய்லி வாஷ் பண்றோம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா உடம்ப தேய்ச்சி குளிச்சு நல்லா குளிர்ச்சியா வச்சுக்கிறோம். மனசு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சந்தியாவந்தனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்ச கோஷங்களை சுத்தி பண்ணக்கூடிய ஒரே ஒரு சாதனம் இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாஸ்திரம் சொல்லுது, வேற எந்த சாதனத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 கோஷங்களையும் சுத்திகரணம் பண்ற ஒரு பிரக்கிரியா இல்லவே இல்லை. பஞ்ச கோஷத்தையும் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் வரைக்கும் 5 கோஷங்களையும் சுத்திகரணம் பண்ணக்கூடிய ஒரே பிரக்கிரியா சந்தியாவந்தனம். அப்ப அந்த சந்தியாவந்தனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும், பஞ்ச கோஷங்களும் சுத்தியாகும். அப்ப இதை விட்டுட்ட அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, படுத்து தூங்கிட்டு இருப்ப. காலையில தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா விசித்திரமான வாசனைகள், ரொம்ப காமாவேசமான வாசனைகள் எல்லாம் ஒரு 4 மணிக்கு மேல நீங்க வந்து பெட்ல படுத்திருந்தீங்க அப்படின்னா அது மெதுவா வெளியில வரும். அரக்கன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வர ஆரம்பிப்பான். மனோராஜ்யங்கள் எல்லாம் தப்பான மனோராஜ்யங்கள் எல்லாம் போற காலம் எது அப்படின்னா, நீங்க அனுஷ்டானத்துக்கு வந்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அற்புதம் ஆயிடும். அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா தப்பான எண்ணங்கள் வரும். அதே மாதிரி சந்திஸ்தானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். மாத்தியானிக்க சந்தியா இருக்கட்டும், இல்ல சாயந்திர சந்தியாவா இருக்கட்டும், அந்த சந்தி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடாது. சந்தி காலத்துல வெளியில போகவே கூடாது. வீட்டுல உட்காந்து ஈஸ்வர பூஜையில ஈடுபடணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில போகும்போது ஒண்ணு காலையில சந்தியால படுத்திருப்போம்,
தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக தூக்கம் கலைஞ்சிரும். கலைஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மனோராஜ்யங்கள்ல ஏதாவது தப்பா மனோராஜ்யங்கள்ல போயிடுவோம், தோஷம் வந்துடும். இல்லை அப்படின்னா சந்தியா காலத்துல மாத்தியானிக்கத்திலேயே எதுலயே வேற எதையாவது பேசிக்கிட்டு இருப்போம், காசிப் பண்ணிக்கிட்டு இருப்போம். இல்லை அப்படின்னா வெளியில போய் எதையாவது தேவையில்லாத அன்வான்டா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்ப தோஷம் எங்க இருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ற அன்வான்டா காரியம் பண்றோமே அதுல இருந்து தான் தோஷம் வரும். அப்ப என்ன பண்ணணும்? சந்தியா காலத்துல சந்தியா பண்ண அப்ப என்ன ஆகும்? அன்வான்டா பண்ற காரியங்கள் இல்லாம போயிடும். சந்தியாவந்தன மாதிரியே அவங்க 3 காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கமிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நித்தியமா வந்து பார்த்தீங்கன்னா ஜபத்தையோ பூஜையோ வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த காலத்துல பண்ணாம விட்டுட்டோம்னா வேற ஏதாவது பண்ணி தப்பு பண்ணிட்டு இருப்போம். என்ன பண்ணுவான்? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வந்து விஷயத்தை வந்து பேசுவோம். மனசு வந்து பார்த்தீங்கன்னா கலங்கி போய் கிடக்கும், பொல்யூஷன் ஆயிடும். அப்ப அந்த பொல்யூஷன் தான் தோஷம். அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சுக்கணும், நித்திய கர்மத்தை விடவே கூடாது, சாமி கண்ணை குத்திரும், பிரத்யேவாய தோஷம். அதுக்கப்புறம் தத்துவ விசாரத்துக்கு வரும், இல்லாமையிலிருந்து ஒன்று வரவே வராது. அப்ப என்னாகும்? அந்த சமயத்துல வேற ஏதாவது நம்ம பண்ணும் போது அந்த பாப்ப கர்மத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரசேகர பாரதி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவரோட புக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்கேஷன்ல ஒரு கேள்வி கேட்கிறார். ஒருத்தர் பக்தர் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறார், சுவாமி சந்தியாவந்தன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்றேன், இது பஜன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பஜன்ஸ் பண்றது நல்ல காரியம் தானே. அப்ப சந்தியா பண்ற காலத்துல நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சுவாமி அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொல்றார், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சந்தியா பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்திய கர்மத்தை பண்ணிட்டு நீ வந்து பாத்தீங்கன்னா பஜன்ஸ் பண்ணி என்ன வேணா பண்ணு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்மத்தை என்ன உண்டோ அதை பண்ணியே ஆகணும். கமிட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜபத்தை கண்ணை மூடி உட்கார்ந்து காயத்ரியை ஜபிக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்திரீகளா இருந்தாலும் புருஷர்களா இருந்தாலும் ஒரு ஜபத்தை வச்சுக்கணும். காலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்காரு, சந்தியா பண்ற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா துணி எல்லாம் வாஷ் பண்றது இதெல்லாம் பண்ணி அடப்பாவி காலங்காத்தால வந்து பாத்தீங்கன்னா துணியை வாஷ் பண்றதுக்கான காலம் அது. வீட்டை கிளீன் பண்றது, துணியை வாஷ் பண்றது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் நான் தோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன், வாக்கிங் போறேன், இதெல்லாம் அந்த சந்தியா காலத்துல பண்றதுல அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்றது நல்ல காரியமா தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலம் மனசை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ட்ட கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல காலம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரசேகர பாரதி சுவாமி சொல்றார், கண்டிப்பா நித்திய கர்மத்தை பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற பஜன்ஸ் எல்லாத்தையும் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் பண்ண வேண்டும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி சொல்றார். அப்ப இங்க வந்துருங்க. அப்ப அதனால ஆச்சாரியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப கண்டினியூ பண்றார். ஆச்சாரியர் சொல்றார், இது அசதக சஜ்ஜன்ம அசம்பவ சுருதேகே, அசத்துல இருந்து இல்லாமையிலிருந்து ஒரு இருப்பு பொருள் தோஷமானது உண்டாகாது அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு யதி ஒருவேளை விகித அகரணாத் அசம்பாவியம் அபி பிரத்யவாயம் ப்ரூயாத் வேத. ஒருவேளை வேதம் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ காண்டிகளை பார்த்து சொல்ற, வேதம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது என்ன அப்படின்னா சொல்லப்பட்ட கர்மங்களை நம்ம பண்ணாம போனோம்னா விகிதமா இருக்கிற கர்மங்கள் விதிக்கப்பட்ட கர்மங்களை அகரணாத் செய்யாம போறோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரத்யவாய தோஷம் வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா ஐயோ அந்த வேதம் என்ன ஆயிடும்? ததா அனர்த்தகரோ வேதா, இந்த வேதம் வந்து பாத்தீங்கன்னா அனர்த்தமாயிடும், அனர்த்தம் செய்யக்கூடியதாயிடும். வேதம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அது வந்து பாத்தீங்கன்னா நீ பண்ணலைனா கண்ணை குத்திடுவாருன்ற மாதிரி, நீ பண்ணலைனா உனக்கு பிரத்யவாய தோஷம் வந்துடும். அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம சொல்லு பிள்ளையார் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணை குத்திடுவார் அப்படின்னா பிள்ளையார் கோயிலுக்கு போவானா? அவன் யோசிச்சு பாரு. பிள்ளையார் கோயிலுக்கு ஒருத்தன் டெய்லி காலையில வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் போய் சுத்திட்டு கோயிலுக்கு ஸ்கூலுக்கு போறான்னு வச்சுங்க, பிள்ளையார் கண்ணை குத்திடுவார் படிக்கல அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? ஐயோ பிள்ளையார் கைய கண்ணை குத்துவார் போல இருக்க அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கமே எட்டி பார்க்காம நேரா போயிடுவான், விட்டுருவோமா? அதே மாதிரி வேதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுதுன்னு வச்சுங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணுனா எந்த லாபமும் இல்லை, நித்திய கர்மங்களை பண்ணல அப்படின்னா பிரத்யவாய தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லுச்சு. அப்படின்னா ஐயோ வேதத்தை எடுத்தாவே இந்த ப்ராப்ளம் இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம்? வேதத்தை அது துக்கம் கொடுக்கக்கூடியதுன்னு என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டுருவாங்க எல்லாரும். இப்படியா ஆகி போச்சு நிறைய. அதனால ஆச்சாரியார் சொல்றார், ஆமா
பிள்ளையாரையே நித்திய கர்மம் பண்ண சொல்லுவாங்க. ஆமா. இப்போ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ததா அனர்த்தகரோ வேதக அப்பிரமாணமிதி உக்தம் சியாத். அது மட்டும் இல்ல, அது பிரமாணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஜிக்கா பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது வேலை செஞ்சாதானே சம்பளம் கொடுப்பாங்க. எங்கேயாவது சேலரி கொடுக்கணும் அப்படின்னா ஒருத்தர் வேலை செஞ்சாதானே சேலரி கொடுப்பீங்க. வேலை செய்யாதவனுக்கு சேலரி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப செய்யாத கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோஷம் வருமா? செய்யாத கர்மத்துக்கு எப்படிங்க தோஷம் வரும்? நான் நித்திய கர்மத்தை பண்ணல அப்படின்னும் போது பண்ணாமையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோஷம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரவே வராது. அப்ப வேதம் சொல்லுது அப்படின்னா உனக்கு நீ பண்ணல அப்படின்னா தோஷம் வரும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஐயோ இந்த வேதத்துக்கு புரியல போல இருக்கே, அறிவே இல்லையில வேதத்துக்கு. பண்ணாமையில இருந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு உண்டாகும், பண்ணினாதான் ஏதாவது உண்டாகும். அந்த புண்ணியம் பண்ணா புண்ணியம் உண்டாகும், பாப்பம் பண்ணா பாப்பம் உண்டாகும். பண்ணலைன்னா ஒன்றும் உண்டாகாது. அப்ப உண்டாகாது அப்படின்னும் போது அது வந்து பாத்தீங்கன்னா தோஷம் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்னா அது தப்பு. நம்ம என்ன பண்றோம், கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான கர்மங்கள் சொல்றோம். ஒண்ணு புண்ணிய கர்மா, புண்ணியேன புண்ணியம் பவதி பாப்பேன பாப்போ பவதி அப்படின்னு இருக்கு பிருதாரண்ய மந்திரம். புண்ணியம் பண்ணினீங்கன்னா புண்ணியம் நடக்கும், பாப்பம் பண்ணுனா பாப்பம் நடக்கும். அதுக்கப்புறம் 3வது கர்மா என்ன தெரியுங்களா? ரிக்த கர்மா அப்படின்னு உங்களுக்கு ஒன்று சொல்லி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் கிராம பக்கத்துலலாம் போனீங்க அப்படின்னா, இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போனால் கூட நம்ம ஊர் பக்கம்லாம் கிரிவல பாதையிலேயே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிரதட்சிணை வந்தீங்க அப்படின்னா உட்கார்ந்தே இருப்பாங்க ஜி. நிறைய பேர் எந்த ஆக்ஷன் இருக்காது, புண்ணியமும் பண்ண மாட்டான் பாப்பமும் பண்ண மாட்டான். அப்படியே வந்து மரத்தடியில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே இருப்பான். உள்ளுக்குள்ளார வந்து நேர்த்தியாக பண்ணுவானா பண்ண மாட்டான், ஆத்ம தியானம் பண்ணுவானா பண்ண மாட்டான். ஒரு ஜபம் இருக்காது, ஒரு தியானம் இருக்காது, ஒரு சுவாத்தியாயம் இருக்காது, சும்மாவே உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு சுகமும் கிடைக்காது, அவனுக்கு துக்கமும் கிடைக்காது. என்னப்பா இது? ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் பண்ணி சுகத்தை அடைகிறார், பாப்பம் பண்ணி துக்கத்தை அடைகிறார். இந்த 2 கேட்டகரியில இல்லாம நீங்க இனிமே பாருங்க. இனிமே பார்த்தீங்க அப்படின்னா கிராமங்கள்ல ஒரு மரத்தடி இருக்கும், அரச மரமோ ஆலமரமோ. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஒருத்தர் 4 பேர் வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்தா சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்தே இருப்பாங்க. மத்தியானம் சாப்பிட போவான், சாப்பிட்டு வந்து திரும்ப வந்து உட்காருவான், உட்கார்ந்தே இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரசித்தமா வந்து திருவண்ணாமலையில மலசூத்திர பாதையில பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தவியம் இல்லாம உட்கார்ந்தே இருக்காங்க. ஏன் உட்கார்ந்துருக்காங்க? சுகமும் இல்லை துக்கமும் இல்லை அப்படின்னா நம்ம பண்றதோட கர்மத்துல ரிக்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது பிளாங்கா இருக்கிறது. இப்ப நீங்க பிளாங்கா இருந்தீங்க அப்படின்னா அதோட பலன் என்ன கிடைக்கும்? திரும்பவும் அதோட பலன் புண்ணியத்தோட பலன் புண்ணியம், பாப்பத்தோட பலன் பாப்பம், சுகம் துக்கம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருந்தீங்கன்னா எம்டியா, அதோட பலன் எம்டினஸ். அப்ப நீங்க அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்டினஸ்ஸா வந்து பாத்தீங்கன்னா பாறையா மண்ணா கல்லா வந்து பாத்தீங்கன்னா பிறந்துருவீங்க. எந்த சுகதுக்கத்தோட அனுபவமும் இல்லாம அப்படியே உட்கார்ந்துருப்பீங்க. மனுஷனா பிறந்தீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்தே இருப்பீங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சமயத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்கிறதுன்றது தப்பானது. அது நிஷ்டைக்கு போறவன் மட்டும்தான் சும்மா இருக்கணும். மீதி இருக்கிறவங்க யாரும் சும்மா இருக்கவே கூடாது. இருந்தா என்ன ஆகும்? அதோட பலன் திரும்பவும் அடுத்த ஜென்மத்துல சும்மாவே இருப்பீங்க, புருஷார்த்தம் எதுவுமே சித்திக்காது உங்களுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 3 கர்மாவை நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்போ ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, இல்லாமையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரத்யவாய தோஷம் வருது அப்படின்னா அந்த வேதம் வந்து பாத்தீங்கன்னா பிரமாணமா இருக்காது, ஸ்வீகாரம் பண்ண முடியாம போயிடும். அதுக்கப்புறம் விகிதஸ்ய கரண அகரண யோகோ துக்கமாத்திர பலத்வாத். வேதத்துல சொல்லப்பட்ட விகிதம் இருக்குல்ல, சொல்லப்பட்ட கர்மம், விதிக்கப்பட்ட கர்மா. வேதத்துல விதிக்கப்பட்ட கர்மாவை வந்து பாத்தீங்கன்னா பண்ணினாலும் துக்கங்க. ஐயோ, சந்தியாவந்தனம் திரிகால சந்தியாவை பண்றதுக்குள்ளார ஐயோ உட்காரணும் நிமிரணும். இப்பெல்லாம் சந்தியாவந்தனத்துல ஷார்ட்கட் ஆகிட்டாங்க. இந்த குத்த வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சமனம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா குத்த வச்சுதான் ஆச்சமனம் பண்ணணும். அர்க்கியம் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பார்த்து வெளியில போய் தான் கொடுக்கணும் அர்க்கியம். ஆனா நான் இப்ப என்ன பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தாம்பலம், வீட்டுக்குள்ளாரே ஒரு தாம்பலம் வச்சிருக்காங்க. உங்க எல்லா வீட்லயும் நடக்கிறது தான், நீங்களே இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி ஒரு தாம்பலம் வச்சிருப்போம் நம்ம, அந்த தாம்பலத்தட்டு கழுவி இருக்காது, வாஷ் பண்ணாமே அப்படியே இருக்கும். ஒரு மாசமா அழுக்காதான் பிடிச்சி கிடக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு உத்தரணியில எடுத்து அரிக்கம் கொடுப்போம். இல்லைன்னா அந்த கெண்டியில வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அரிக்கம் கொடுக்காது. ஏன்? சூரியன் தான் நல்லா வெளியில இருக்குல்ல, வெளியில போய் சூரியன் கொடுக்க வேண்டியது தானே, கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 14 பிராணாயாமம் இருக்கு சந்தியாவந்தனத்துல.
ஒவ்வொரு சங்கல்பத்துக்கு முன்னாடியும் ஒவ்வொரு பிராணாயாமம் பண்ணி தான் சங்கல்பத்தை பண்ணிட்டு பண்ணணும். 14 பிராணாயாமம் வருது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட்கட் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து குத்த வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சமனம் மட்டும் நார்மலா உட்காராம எந்திரிச்சு குத்த வச்சு உட்காரணும். ஐயோ, அது ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு கீழே உட்காரவே முடியாது. அதுவும் நம்ம குத்த வச்சு உட்காருறதுன்றது பழைய டாய்லெட்ல உட்கார ஸ்டைல், இந்தியன் டாய்லெட்ல உட்கார ஸ்டைல்ல உட்கார்ந்து ஆச்சமனம் பண்ணணும். கீழே இப்படி உட்கார்ந்தாங்க அப்படின்னா கீழே ஆச்சமனத்துக்கு குனிய முடியாது நிறைய பேரால. சின்ன வயசுல இருந்து பிராக்டிஸ் இல்லை. இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சமனத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரே ஒரு சமணம் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெளியில போய் சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்கறத விட்டுட்டோம். இங்கேயே வீட்டுக்குள்ளாரியே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி பிராணாயாமங்களைய விட்டுட்டோம். நிறைய ஷார்ட்கட்டு. ஒரு சாஸ்திரி வருவார், பாலு சாஸ்திரின்னு ஒருத்தர். சாமி சந்தி பண்ணிக்கிறேன் சாமின்னு. பண்ணுங்க, இடம் வேணுமா, பாய் வேணுமா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சாமின்ட்டுருவார். இல்லைங்க, ஆசனம் கொடுக்குறேன், உட்காந்து நல்லா சாந்தமா உட்காந்து பண்ணுங்க அப்படின்னா, இல்லை சாமி அப்படின்னு நேராக போய் டேப்பை திரும்பி விடுவார். ஒரு டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில கால் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு டேப் வச்சிருக்கோம். அந்த டேப்பை திறந்து விட்டு அவர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுவாருன்னா அதை பிடிச்சி டும் இப்படின்னுவார். என்னவோ பண்றாரு மோடி மஸ்தான் வேலை, எனக்கு இது மாதிரி சந்தியானா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு இருக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா இப்படின்னுவாரு. அப்புறம் மூக்கை இப்படி பண்ணுவார். மூக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டச் பண்ணுவார். இப்படி பிராணாயாமம் ஆகிப்போச்சு. மூக்கை டச் பண்ணா இப்படி பிராணாயாமம், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இங்கே அங்கே பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி சாமி அப்படின்னு வந்து நிற்பேன். ஏங்க இன்னும் 5 நிமிஷம் கூட ஆகலையேங்க, எப்படிங்க 3 நிமிஷத்துல சந்தியா பண்ணீங்க, ஆயிடுச்சு சாமி அப்படின்றவாரு. இப்போ சந்தியாவை நம்ம என்ன பண்ணிட்டோம், அதோட தாற்பயம் தெரியாம என்ன பண்ணிட்டோம், சுருக்கிட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்தியா பண்றது என்ன கஷ்டம் தெரியுங்களா உங்களுக்கு? சந்தியா பண்றதுக்கு பூர்வபாகம் பண்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடும். 10 பிராணாயாமம் 14 பிராணாயாமத்தை ஒழுங்கா பண்ணினீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். இதை நினைச்சிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பார்ட் தான். இதுக்கு முன்னாடி இன்ஹேல் பண்றதுக்கு பிராணாயாமத்துக்கு ஓம் பூஹு, ஓம் புவஹா, ஓகும் சுவஹா, ஓம் மகஹா, ஓம் ஜனஹா, ஓம் தபஹா, ஓகும் சத்யம், இது வரைக்கும் இன்ஹேல் பண்ணணும். அதுக்கப்புறம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத், இது வரைக்கும் சொல்லி மனசுல சொல்லிக்கிட்டு ஹோல்டு பண்ணணும் கும்பகம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் ஆப்போ ஜோதிரசோமிருதம் பூர்புவசுவரோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸேல் பண்ணணும். இப்போ நிப்பாட்டி வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு, இதை வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ரவுண்டு, இது ஒரு ரவுண்டு பண்ணணும். அப்பதான் ஒரு பிராணாயாமம். அப்போ நீங்க 14 பிராணாயாமம் பண்றதுக்கு மினிமம் 10 நிமிஷம் ஆகும் பிராணாயாமத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் ஆச்சமனத்துல இருந்து ஆரம்பிச்சு மற்ற அர்க்கியங்கள் எல்லாம் கொடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி ஜபம் வந்து பாத்தீங்கன்னா 18வது அங்கம். காயத்ரி ஜபம் எத்தனாவது அங்கம்? 18வது அங்கம். மொத்தம் 23 அங்கங்கள் சந்தியாவந்தனத்துல இருக்கிறது. 18வது அங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி. அதுக்கப்புறம் ஒரு 5 அங்கங்கள் இருக்கு. நீங்க 17 அங்கம் பண்ணி முடிக்கிறதுக்கே 20 நிமிஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 108 காயத்ரி பண்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். நான் கம்மியா சொல்றேன், 20 நிமிஷம் ஆகும். மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு, ஒரு சந்தியா முடிக்கிறதுக்கு பர்ஃபெக்டா உச்சாரணம் பண்ணி எந்தெந்த இடத்துல காயத்ரியை நிப்பாட்டணும், அடிச்சுட்டுலாம் போகக்கூடாது. காயத்ரி ஜபத்துக்குன்னு ஒரு நியமம் இருக்கு, 5 இடத்துல நிப்பாட்டணும்னு இருக்கு. இப்ப இந்த முறைப்படி பண்ணினீங்க அப்படின்னா 45 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா காயத்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 நிமிஷம். ஐயோ கஷ்டம் சாமி, உட்கார்ந்து நின்று ஐயோ சந்தியாபந்தனத்தை பண்றதை நாங்க பண்றதை பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கூத்தாடி வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ற மாதிரி இருக்கும். நிப்போம் உட்காருவோம், துண்டை எடுத்து மறைப்போம், சாமியை சுத்துவோம், இது பண்ணுவோம். எத்தனை எல்லா தேவதைகளுக்கு நமஸ்காரம் எல்லாம் பண்ணி முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்பா அப்படின்னு இருக்கும். இதை 3 காலம் பண்ணணும் அப்படின்னா வெளியில போக முடியாது. திரிகால சந்தியா பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வெளியில எங்கேயும் போக முடியாது. வெளியில போனா சந்தியா விட்டு போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பண்றது ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தை பண்ணாம விட்டா ஐயோ கண்ணை குத்துமே சாமி, கண்ணை குத்தும், பிரத்யவாய தோஷம் வந்துருமே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பண்றதும் கஷ்டம், துக்கம். பண்ணாம விட்டாலும் துக்கம். அடப்பா, அந்த வேதம் நமக்கு தேவையா? வேதம் சொல்ற அந்த வேதம் சொல்லுது பண்ணினாலும் துக்கம் பண்ணலனாலும் துக்கம் அப்படின்னா எனக்கு அந்த வேதமே வேணாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், தலைமுடிக்கிடுவோம்.
ஆயிடுமா? இதுதான் ஆச்சாரியர் இங்க சொல்ற. விகிதஸ்ய கரண அகரணயோகோ, விதிக்கப்பட்ட சந்தியாவந்தனம் முதலிய கர்மங்களை பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், காக்கா கத்திக்கிட்டு இருக்கு, காரா பூந்தி போட்டிருக்கேன், குரங்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கு, அதுக்கப்புறம் மயில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு, ஒன்னோட ஒன்று ப்ராப்ளம், ஒரே சண்டையா போட்டுட்டு இருக்கு, எல்லா அனிமல்ஸும் சண்டை போட்டு தானே சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா காக்காங்கெல்லாம் உட்காந்து காக்கான்னு கத்துக்கிட்டே இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூத்த ஐக்கியத்தை விட்டுறலாமா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது நிறைய ஐக்கியம் பண்ணி பாருங்க, கோயில்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பாருங்க, உங்களை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆள் வந்து பிச்சு எடுத்துருவாங்க. சமயபுரத்துல போனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தனத்தை வந்து தானம் பண்ணலான்னு பார்த்தா அந்த நிறைய குருவிக்கார பொண்ணுங்க, நிறைய பொண்ணுங்க இருந்துச்சு, வந்து அப்படியே எங்களை வந்து பாத்தீங்கன்னா மாதிரி முச்சுக்கிச்சுங்க. நாங்க வெளியில வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய யஜ்ஞம் பண்ணி பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஒரு உணவை வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு ஒருத்தருக்கு தானம் பண்றது ரொம்ப கஷ்டம். எல்லாமே பித்ரு யஜ்ஞம் பண்றது கஷ்டம், பிரம்ம யஜ்ஞம் பண்றது கஷ்டம், ஒரு தேவ பூஜா பண்றது கஷ்டம். எல்லாத்துலயும் அந்த நித்திய கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் நிறைய இருக்கு. பண்ணாம விட்டாலும் கஷ்டம், பண்ணினாலும் கஷ்டம், துக்க மாத்திரம் தான் பலம். அப்படின்னா வேதத்தை யாரும் ஃபாலோ பண்றதை விட்டுருவாங்களே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இதை சொல்ற. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துக்க மாத்திர பலத்வாத் ததாச்ச. அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? அந்த விதமாக, மேலும் அந்த விதமாக காரகம் சாஸ்திரம் ஞாபகம் ந ஞாபகம் இது. சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, டீச்சர் மாதிரி கையில ஒரு தண்டத்தை வச்சுக்கிட்டு பண்ணுனா நான் உன்னை நல்லா இருப்பேன், 4 அடி கொடுப்பேன், பண்ணலனா 8 அடி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு டீச்சர் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? காரகம்னா செய்ய வைக்கிறதா ஆயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியமம் வச்சிருக்கோம், சாஸ்திரம் நது காரகம் ஞாபகமேவ அப்படின்னு பேர். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காஷன் போர்டு வச்சிருக்குல்ல, அந்த காஷன் போர்டு வைக்கிறோம், இது வந்து சூசைட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. இல்ல அப்படின்னா 2400 வால்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பவர் சப்ளை போயிட்டு இருக்கு, டச் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு போர்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கு, காஷன் போர்டு இருக்கு. ஒரு சூசைட் பாயிண்ட்லயோ எந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், அங்கெல்லாம் காஷன் போர்டு இருக்கு. இந்த காஷன் போர்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? உங்களை பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்குமா? போகாதுன்னு இருக்காது. இந்த பக்கம் போன தள்ளி விடுமா வேற பக்கம் ஏதாவது? அதெல்லாம் பண்ணாது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் போனா இந்த பக்கம் செத்து போயிடுவேன், இதை தொட்ட அப்படின்னா ஷாக் அடிக்கும், ரொம்ப பவர் போயிட்டு இருக்கு அதிகமா, இவ்வளவுதான் இதோட வேலை. நீங்க போறதும் போகாதும் உங்க வேலை. அப்ப சாஸ்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாபகமேவ அறிவுறுத்துவது மட்டும்தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் இதை பண்ணினா இது கிடைக்கும், இது பண்ணினா இது கிடைக்கும், ஓய் சாய்ஸ், நீ என்ன வேணா பண்ணிக்கும். அப்போ இருக்கிற அறிவை சொல்றது மட்டும்தான் வேதத்தோட வேலை. வேதம் வந்து பாத்தீங்கன்னா காரகம் இல்லை, செய்ய வைக்கிறது இல்லை, நமக்கு அறிவை கொடுக்கிறது. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேதம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாலும் தப்பு வேதத்துல சொல்லப்பட்டது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா செய்யலனாலும் துக்கம் தான் அப்படின்னா சாஸ்திரம் எப்படி ஆயிடும்? துக்கத்தை உண்டு பண்றதாயிடும், காரகமா போயிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ந சாஸ்திரம் ஞாபகம் இது. அப்ப சாஸ்திரம் வந்து அறிவுறுத்தக்கூடியதில்லை, அறிவை கொடுக்கக்கூடியதில்லை, அது நம்மளை பண்ண வைக்கிறது அப்படின்னு தோஷம் வந்துடும். அதனால அனுப்ப பண்ணார்த்தம் கல்பித்தம் நகிஸ்யாத், இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாத கல்பனையாக ஆகிவிடும். அப்ப சாஸ்திரத்துக்கு லட்சணம் என்னது அப்படின்னா, சாஸ்திரம் ஞாபகமேவ. ஞாபகம்னு என்ன அர்த்தம்? சாஸ்திரம் இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்றது மட்டும்தான் சாஸ்திரம். நம்மளை பண்ண வைக்கிறது முடியாது. கீதாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், சாஸ்திரமேவ பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்திதௌ தஸ்மாத் சாஸ்திரமேவ பிரமாணம் தே. அர்ஜுனனை பார்த்து சொல்றார், நான் சொல்றேன்னு நீ கேட்காத, சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுபடி பார்த்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு பார்த்து தெரிஞ்சு பண்ண வேண்டியதை பண்ணக்கூடாததை பண்ணாம. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதா இச்சசி தத்குரு அப்படின்னு ஒரு வார்த்தையை கீதால வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு சொல்றார், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், ஓ இஷ்டம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ. யாரு? கிருஷ்ண பரமாத்மாவே அப்படிதான் சொல்றார். இப்ப நானும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துட்டையும் அதான் சொல்றது, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், உங்களுக்கு அறிவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி அறிவு உண்டாகுதோ அது மாதிரி உங்களுக்கு எது நல்லதோ அதை பண்ணிக்கங்க. அப்ப சாஸ்திரத்தோட வேலை, குருவோட வேலைலாம் என்ன வேலை தெரியுங்களா?
உங்களுக்கு அறிவை கொடுக்கறதோட வேலை முடிஞ்சு போச்சு. ஞாபகமேவ சாஸ்திரம் நதுகாரகம், அது எதையும் செய்ய வைக்காது. ஆனா ஆச்சாரியாரோட ரோல் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? குருக்கும் ஆச்சாரியாருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரமணர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அது செவுரு. ஒரு வால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும், கல் மாதிரி இருக்கும். இதை இதை செய்யாதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தர்களா இருக்கிறவங்க செய்யவே மாட்டாங்க. இதே ஒரு ஆச்சாரியாருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானும் ஆச்சரணம் பண்ணணும், மற்றவங்களையும் ஆச்சரணம் பண்ண வைக்கணும். அதுதான் ஆச்சாரியரோட கடமை. அப்ப ரோல் பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானம் இருக்கிறதுனால நான் எனக்கு என்னன்னா ரொம்ப ப்ரெஷர். என்ன ப்ரெஷர் அப்படின்னா, நான் எல்லாத்துட்டையும் எதிர்பார்ப்பேன். நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நித்திய கர்மங்களை பண்ணணும், நல்ல பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணணும்னு நான் எதிர்பார்ப்பேன். நான் பண்றதை நான் சொல்லுவேன் உங்களுக்கு, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்ப நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா எனக்கு என்ன ஆகும், சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், பண்றவங்களை பார்த்தா சந்தோஷம் வரும், பரவாயில்ல நல்ல ஸ்டூடெண்ட் நல்லா பண்றாங்க அப்படின்னு. இல்ல அப்படின்னா என்ன ஆகும், ஐயோ இவங்க பண்ண மாட்டேன்றாங்களே, நம்ம படிச்சு சொன்னாலும் பண்ண மாட்டேன்றாங்க, துக்கம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியருக்கு பாத்தீங்கன்னா வேற ரோல். குருநாதர் பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தரா ஒரு சமாதிஸ்தரா இருப்பார். நீங்க என்ன பண்ணினாலும் பண்ணலனாலும் அவருக்கு அதை பத்தி அக்கறையே இருக்காது உங்களுக்கு. ஆனா சாஸ்திரமும் அந்த ஜீவன் முக்தர்களும் பிரம்மஸ்வரூபமா இருக்க ஜீவன் முக்தர்களும் சும்மா இருப்பாங்க, வெறும் பிரகாசமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், தஸ்மாத் ஆகையினால் ந சந்நியாசினாம் கர்மாணி. சன்னியாசின்ற இடத்துல என்ன எடுத்துக்கணும், மேல ஒரு சப்தம் போட்டுக்கணும். என்ன அப்படின்னா நிஷ்டைக்காக போயிட்டு இருக்க சன்னியாசி, நிஷ்டையில இருக்கக்கூடிய சன்னியாசிக்கு கர்மங்கள் இல்லை. குட்டிச்சக்க சன்னியாசிக்கு சிரவணம் இருக்கு, மனனம் இருக்கு, பிரணவ ஜபம் இருக்கு, சௌச்சம் இருக்கு. இப்ப நான் 2 வேளை குளிக்கணும், 3 வேளை குளிக்கணும் இருக்கு. நான் பாத்தீங்க அப்படின்னா குளிக்காம விட்டு அப்படின்னா தோஷம். ஆசிரம தர்மம்னு ஒண்ணு இருக்கு, சந்நியாச ஆசிரம தர்மம்னு ஒண்ணு இருக்கு. இதை பாத்தீங்கன்னா நான் பண்ணி ஆகணும். இதே நான் பாத்தீங்க அப்படின்னா நிஷ்டைக்கு போறேன் அப்படின்னா எந்த கருமாக்களும் தேவையில்லை. ஊண்டு பாபா கதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும். ஊண்டு பாபானா என்னன்னா, ஊண்டுனா ஒட்டகம்னு பேர். ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா சிவபெருமானும் நல்ல பார்வதி அம்மாவும் பாத்தீங்கன்னா ஊர்வலம் வராங்க. அப்படியே ஒரு நகர்வலம் போயிட்டு வருவோம், ராஜாராணி தான் 2 பேரும். அப்படியே நம்ம பிரஜைகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வராங்க. ரவுண்ட்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா சனக்க சனந்தனாதி முனிவர்கள் பாத்தீங்கன்னா ஆத்ம தியானத்துல கண்ணை மூடி உட்கார்ந்து நல்ல தியானத்துல இருக்காங்க. இருக்கும்போது பாத்தீங்கன்னா பார்வதி அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. பரமேஸ்வரனே, பார்வதியும் பரமேஸ்வரனும் வந்திருக்கோம், இந்த உலகத்துக்கே நாங்க தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கோம், நம்மளை பாத்தீங்கன்னா மதிக்காம 4 ரெஸ்பெக்ட் கொடுக்காம 4 ஜீவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கு பாரு, இதுக்கு என்ன அகங்காரம் இருக்கும் அப்படின்னு பார்வதி அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி, சாமி இவங்களை பாத்தீங்கன்னா சபிச்சிருங்க அப்படின்னு தெரியும் இவருக்கு. பார்வதி அம்மா கொஞ்சம் டீச்சிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஒட்டகமா பிறக்கட்டும் அப்படின்னு சபிச்சிருங்க சாமி அப்படின்னு. சனக்க சனந்தனாதிகள் 4 பேரும் ஒட்டகம் ஆயிட்டாங்க. ஒட்டகம் ஆயிட்டோன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க சபிச்சுட்டு இவங்க போயிட்டாங்க. நீண்ட காலம் ஆச்சு, நிறைய காலம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாள் பார்வதி அம்மாவுக்கு தோணுச்சு, இந்த 4 பேரும் கொஞ்சம் அகங்காரம் கம்மியா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாமா, நம்ம போய் பார்ப்போமே திரும்ப அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்தோன்னு அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு அடுத்த முறை நகர்வலம் வரும்போது இந்த பக்கம் வராங்க. பார்த்தா இந்த 4 ஒட்டகத்துல இருக்கக்கூடிய சனக்க சனந்தனாதிகளும் பாத்தீங்கன்னா அம்மாட்ட பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறாங்க, ரொம்ப கிருப்பா பண்ணீங்க அம்மா அப்படின்னு. கிருப்பையா, உங்களை சபிச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன், இவங்க என்ன கிருப்பா பண்ணிருக்கேன்னு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் மனுஷனா இருக்கும்போது, மனுஷ சரீரத்துல இருக்கும்போது குளிக்க வேண்டி இருந்துச்சு, கால 3 காலம் குளிக்கணும், அப்புறம் ட்ரெஸ் மேக் பண்ணணும், எல்லாம் பண்ண வேண்டி இருந்துச்சு. இதே பாத்தீங்க அப்படின்னா ஆச்சமனம் பண்ணணும், யூரின் பாஸ் பண்ண 4 முறை ஆச்சமனம், சாப்பிட்டா 3 முறை ஆச்சமனம், 3 காலத்துல ஸ்நானம், இது மாதிரி கண்ட கர்மா பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நீங்க ஒட்டமா படைச்சிங்க, எந்த சௌச்சம் எதுவும் இல்லை, 24 மணி நேரமும் நாங்க என்ன பண்றோம், சதா சிவ தியானத்திலேயே இருக்கோம், அதனால பெரிய கிருப்பா பண்ணீங்கம்மா அப்படின்னு. அம்மாவுக்கு அப்பதான் புரிஞ்சது என்னன்னா, சன்னியாசிகளுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கர்த்தவியமும் இல்லை. நிஷ்டையில இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு ந கர்மாணி, தஸ்மாத் ந சன்னியாசினாம் கர்மாணி, சன்னியாசிகளுக்கு கர்மங்கள் இல்லை. எந்த சன்னியாசி? 2 சன்னியாசி சொல்லியிருக்கோம், நிஷ்டைக்கு உள்ள சன்னியாசி, அதுக்கப்புறம் விவிதிஷா சன்னியாசி. விவிதிஷா சன்னியாசி யாருன்னா அப்படின்னா சிரவண மனனம் இருக்கு, குரு சேவை இருக்கு, அனுஷ்டானங்கள் இருக்கு, இதை விடக்கூடாது.
அப்ப நிஷ்டைக்கு போற சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதமே ஒரு கட்டளை பண்ண முடியாது, நீ இதை பண்ணுன்னு வேதமே சொல்ல முடியாது. அப்ப மீதி இருக்கிற நிஷ்டையில இருக்கிறவங்களை தவிர்த்துட்டு மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் அவங்க கர்மத்தை பண்ணியே ஆகணும். இப்ப நல்லா மனசுல புரிஞ்சுங்க, அவங்க ஆசிரமத்துல இருக்கிற கர்மத்தை விடக்கூடாது. விட்டா சாமி கண்ணை குத்திரும். என்ன தோஷம் வரும்? பிரத்யவாய தோஷம் வந்துடும். என்ன பிரத்யவாயம்? அந்த டைம்ல வேற ஏதாவது பண்ணுவீங்க, வேற ஏதாவது பண்றதுல இருந்து தோஷம் வரும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோ ஞான கர்மனோகோ சமுச்சய அனுப்பபத்தி. ஞான கர்மம்னா ஒருத்தன் ஆத்ம ஞானத்துக்காக கண்ணு மூடி உட்கார்ந்து தியானத்துல இருக்கான். ஆத்ம தியானத்துல எதுக்காக உட்கார்ந்துருக்கான்? அனுபூதி அடையணும்னு. அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீ பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணு, நீ சந்தியா பண்ணு, நீ வந்து அந்த கர்மா பண்ணு, இந்த கர்மா பண்ணுன்னு அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும்? சித்தத்தை விக்ஷேபப்படுத்தும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் தியானமும் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மத்தையும் அனுஷ்டானம் பண்றதுன்றது சம்பவிக்க முடியாது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரோட்ச ஞானத்துக்கான காரியத்தை பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப நீங்க உங்களோட கர்மத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கர்மத்தை பண்ணிக்கிட்டே கிளாஸுக்கும் வரீங்க, சப்த ஞானத்தை எடுத்துக்கிறீங்க. ஏதாவது ட்ரபிள் இருக்கானா? எந்த ட்ரபிளும் இருக்காது. எப்ப வந்து நீங்க அபரோக்ஷ ஞானத்துக்கு போறீங்களோ, நிஷ்டைக்கு போறீங்களோ, அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் சரீர யாத்திரைக்கு மட்டும் இருக்கிறத மட்டும் காணா பீனா சோனா வியர்த்தா குழி. ஞானானந்த சுவாமி சொல்றார், ஒரே ஒரு இதா சொல்றார், வியர்த்தா குழி, பசி வந்தா சாப்பிடு, தூக்கம் வந்தா தூங்கு. என்ன இது பாருங்க, இதான் சன்னியாசிக்கு இருக்கிற கர்மா. கானா பீனா சோனா நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க. வியர்த்தா குழி, என்ன அருமையான வார்த்தை பாருங்க, ஞானானந்த சுவாமி சொல்றது, வியர்த்தா குழி. அப்ப 3 வேளை குளிக்க அந்த நியமம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு. நிஷ்டையில இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வியர்த்தா குழி. பசி வந்தா டைம்லாம் இல்லை, எப்ப பசிக்குதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இறை தேடு. அதுக்கப்புறம் வந்து தூக்கம் வந்தா தூங்கு. மீதி நேரம்லாம் என்ன வேலை அப்படின்னா நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற அப்படின்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. இல்லை அப்படின்னா தான் 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 தான்லயே நிக்க வேண்டியது. இந்த ரெண்டத்தை தவிர்த்து வேற எந்த கர்மாவும் சன்னியாசிக்கு இல்லை. அப்போ ஞானத்தையும் கர்மத்தையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஞான நிஷ்டைக்கு போகிறவன் ஞானத்தையும் கர்மத்தையும் ஒன்னா சேர்க்க முடியாது, சமுச்சயம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கிளியர் உண்டாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் முடிச்சுட்டு திரும்ப ஒரு கொஸ்டினுக்கு வர்றார். அர்ஜுனன் என்ன கேட்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2வது சாப்டர்ல இது ஏன் சொல்ல வருது அப்படின்னா பகவான் சர்வஜராச்சே, எல்லாத்துக்கும் இங்கே இருக்கு. இப்போ உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து கட்டி தானே இருக்கு. ஒரு பக்கம் சத் சங்கம் போயிட்டே இருக்கு, யூடியூப்பை திறந்தீங்கன்னா ஒரு பக்கம் வேதாந்த விசாரங்களும் போயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன போயிட்டு இருக்கோம், கர்மத்தை பற்றின நிறைய ஹோமங்கள், யாகங்கள், சேரிட்டி ஒர்க், அது இதுன்னு நிறைய போயிட்டே இருக்கு. யூடியூப்பை திறந்தாவே வந்து எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தெருவுலேயே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, இது எல்லாம் கலந்து கட்டி தானே இருக்கு. பிரவருத்தியும் இருக்கு, நிவர்த்தியும் இருக்கு. இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கிருஷ்ணரும் அதே மாதிரி தான் 2வது சாப்டர்லையும் சொல்றார். ஆத்ம ஞானத்தையும் சொல்றார் 2:13 இருந்து 31 வரைக்கும். அதுக்கப்புறம் 2:54 இருந்து எண்டு 72 வரைக்கும் என்ன பண்றார், நிஷ்டையும் சொல்றார். கூட நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம அனுஷ்டானத்தையும், நீ வந்து உன் கர்மத்தை விட்ட அப்படின்னா உன்னோட புகழ் போயிடும், அப்ப சொர்க்கத்தை அடைய முடியாது, நீ பாப்பி ஆயிடுவேன்லாம் சொல்லி கர்மத்தையும் சொல்றார். இப்போ ஒரு ஆளுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தையும் ஞானத்தையும் சேர்ந்து 2வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தப்பா புரிதல் உண்டாகும். ஏன்னா நம்ம சுத்தி இருக்க பெரியவங்கெல்லாம் பார்க்குறோம், எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா கர்மத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஞான அபியாசத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் அதே மாதிரி பண்ணலாமே, ஏதாவது குறை இருக்கா என்ன, எல்லாத்தையும் கலந்து கட்டி பண்ணலாமே அப்படின்னா அது சம்பவிக்காது. அதை சொல்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமுச்சயம் அப்படின்னு பேர். கர்ம ஞான சமுச்சயம், ஞான கர்ம சமுச்சயம். ஞானத்தையும் கர்மத்தையும் ஒன்றிணைக்க கூடாது. இப்ப நீங்க பேலன்ஸ் பண்ணி பண்றீங்க, ஆனா வேலைக்கு போறவங்களால முடியுமா? இப்ப கிளாஸ் அட்டன் பண்ண முடியுமா? 4:30 மணி 4 மணில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 5:15 வரைக்கும் கிளாஸ் வச்சிருந்தா வேலைக்கு போறவங்க, ஆபீஸ் போறவங்களால முடியுமா? முடியாது. 9:30 இருந்து 10:30 மணி வரைக்கும் இப்போ இது ஆரம்பிக்க போறோம், தைத்திரியம். வேலைக்கு எங்கேயாவது போறவங்களுக்கு, பிசினஸ் பண்றவங்களுக்கு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. காலையில வந்து பாத்தீங்கன்னா 6:30 மணிக்கு, சில பேருக்குலாம் 8 மணிக்கு ஆபீஸ் போய் ஆகணும் அப்படின்னா போக முடியாது.
ஒருத்தர் நல்ல சிரத்தாலுவா இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் ஐடியில். அவர் வந்து சொல்றாரு, சுவாமி ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் வந்தார். அதுக்கப்புறம் அவர் மூச்சு பிடிச்சிக்கிட்டு வந்து முடிக்கிறதுக்குள்ளார கஷ்டமாயி போச்சு. ஏன் அப்படின்னா அவரோட ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடியறதுக்கே ராத்திரி ஃபுல்லாக ஒர்க். அவருக்கு பகல் ஃபுல்லாக தூங்க வேண்டியது, காலையில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாரு. 3 மணிக்கு தான் அவரோடது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டைம் முடியுது. அமெரிக்கா கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். டெய்லி 3 மணிக்கு தான் ஆஃபீஸ் டைம் முடியுது. அப்போ 3 மணிக்கு முடிஞ்சு அவர் வந்து கண்ணை சுற்றிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் இழுத்துக்கிட்டு போகும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணமத பூர்ணமிதம்னு ஆரம்பித்தா உள்ளே போகுமா ஏதாவது டென்ஷன், அந்த இது தூங்குனா தான் அந்த இடத்துல இதாக இருக்க முடியும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படிக்க முடியாது, பாடத்தை விட்டுட்டார். அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம வித்யா பிரசாத் இருக்கார், நம்ம கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கவர். எல்லா கிளாஸுக்கும் வந்துட்டு இருந்தால் இந்த டைம் வர முடியல. என்ன காரணம்னா ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. 4 மணி நேரமாவது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கை பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். அப்போ ஆஃபீஸ் ஒர்க்கு பண்ணும்போது காலையில் 2 கிளாஸ் அட்டன் பண்ண முடியுது, ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. அப்போ என்ன அர்த்தம்னா நமக்கு கிளியராக தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்நியாசி சிரவணம் குறியாது. பரோட்ச ஞானத்துக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல் என்கேஜாக சாஸ்திரத்திலேயே இருந்தீங்கன்னா 5 வருஷத்தில் 6 வருஷத்தில் என்ன பண்ணிடலாம்னா என்ன படிக்கிறீங்களோ அதை படித்து முடிச்சிடலாம். அதிகபட்சம் என்ன மாதிரி கொஞ்சம் எலாபரேட்டாக எடுக்கிறவங்கன்னா 6-7 வருஷத்தில் முடிச்சிடலாம். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு ஒரு பாடத்தை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபும் பண்ணிக்கிட்டு கர்மத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 40 வருஷம் ஆனாலும் கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு பாடம் இப்போ நிறைய பேர் சுவாமிகள்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, வீக்கெண்டு கிளாஸ், இந்த பைபிள் கிளாஸ் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும். பைபிள் கிளாஸ் அப்படி தானே போகும், அது மாதிரி. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிளாஸ் எடுத்தால், இப்போ நான் பகவத்கீதையை வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் முடிச்சிடுறேன்னு வச்சுங்களேன். என்னோட சுவாமி என்னோட குருபாய்கள்லாம் பாடம் எடுத்தாங்க. ஒரு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தார், 10 வருஷம் போச்சு. பகவத்கீதை எவ்வளோ வருஷம் போச்சு? 10 வருஷம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 600 கிளாஸ் 2 வருஷத்தில் எடுக்கிறேன் இதை. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷத்தில் 200 கிளாஸ் எடுத்தார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு கிளாஸ். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகஸ்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே டைம் கொடுக்க முடியாது. அப்போ அதனால வச்சிருக்கு வாரத்துக்கு ஒரு கிளாஸு, வாரத்துக்கு 2 கிளாஸு. அப்போ சுவாத்தியாயம் என்ன ஆகும், நிறைய கேப்போடு இருக்குமா, உலகத்துக்குள்ளார போய் விவகாரங்கள்லாம் பண்ணி வாரத்துக்கு நடுவில் வந்து உட்காந்து பாடம் கேட்கணும். இன்னொரு சுவாமி சம்புத்தானந்தான்னு யாருக்காவது தெரியும் நினைக்கிறேன், கோயம்புத்தூரில் இருந்தார், இப்போ இல்லை காலமாயிட்டார், வடவழியில் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பித்தார், 40 வருஷமாக கீதையை முடிக்கவே இல்லை. கீதையை அவர் ஸ்டார்ட் பண்ணப்போ யார் இருந்தாங்களோ அவங்க இல்லவே இல்லை, முடிக்கவே இல்லை. அப்போ எப்போ அவர் முடிப்பார், அடுத்த ஜென்மத்தில் முடிப்பாரோ. அப்போ அவங்க கேட்குறவங்கெல்லாம் கதி என்ன ஆகும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அந்த கீதையை முடிச்சு அப்புறம் எப்போ உபனிஷத்து வந்து. அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஜீவனத்தை கிளியராக தெரிஞ்சுங்க. ஒரு பரோட்ச ஞானம் சப்த அர்த்தமாக நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிறதுக்கே நீங்கள் ஒரு குவாலிட்டி டைமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். நீங்கள் கர்மத்தை பண்ணிக்கிட்டு ஒருத்தரால் முடியுமா அப்படின்னா பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ் போயிட்டு கர்மங்களை பண்ணிக்கிட்டு டிஸ்ட்ராக்ஷனாக தான் இருக்கும். ஒரு வேலை ஆயிடுதுன்னு வச்சுங்க, ஒரு வேலை என்னது பரோட்ச ஞானத்தையும் அடைஞ்சிட்ட சாமி அப்படின்னா அபரோக்ஷ ஞானத்துக்கு சரீரத்துக்கு என்ன தேவையா அதை தவிர்த்துட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் விட சொல்லுது சாஸ்திரம். நிஷ்டா பிரகரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா 18வது அத்தியாயத்தில் 49வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்குது. எதவா காய மானசகன்னு சொல்லுது. இந்திரியங்களை மனசு இந்த உடம்பு இந்திரியம் எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணுனே சொல்லுது. ஐயோ இந்திரியத்தெல்லாம் நிக்கிரகமா அப்படின்னா அங்க ஆச்சாரியார் சொல்றார், ஷரீர யாத்திரைக்கு இந்த தேகம் இருக்கிறதுக்கு என்ன மினிமம் கர்மா என்னது, சாப்பிடுறது தூங்குறது, இதை மட்டும் பண்ணு, வேற எதையுமே பண்ணாத. நித்தியம் தியான யோக பரும், சதா தியானத்திலேயே இரு, வேற எந்த ஜபம் கூட பண்ணாதுன்னு சொல்லுது சாஸ்திரம். நிஷ்டைக்கு போறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜபம் கூட இல்லை. இப்போ நான் குட்டிச்சக் சன்னியாசியா இருக்கும்போது நான் பிரணவ ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல ஜபம் கூட இல்லை, வெறும் அகம் 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 அகம்ல மட்டும் நிற்கிறது, வேற எந்த கர்மமும் கூடாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மத்தோட பரோட்ச ஞானத்தை அடையிறதே ரொம்ப கஷ்டம். அப்படியே அடைஞ்சாலும் கூட நீங்க நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா 100%. இப்ப நான் டீச்சிங் பண்ண முடியாது, டீச்சிங் பண்ண நிஷ்டைக்கு போக முடியாது. மௌனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மௌனம் நிஷ்டைன்றது மனோமௌனம். அப்ப நிஷ்டையை சம்பாதிக்கிறதுக்கு மனோமௌனம் எடுக்கும் போது வந்து டீச்சிங்ஸ் பண்ணிட்டு மனோமௌனத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. அந்யா வாச்சம் விமுஞ்சத, வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டொழி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசிரம தர்மத்தை பண்ணுங்க,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரவணம் பண்ணுங்க. சிரவணத்தை கர்மத்தை விட்டுட்டு பண்ணீங்கன்னா ஈஸியாக 5 வருஷம் 6-7 வருஷத்தில் முடிச்சிடலாம். அப்புறம் நிஷ்டைக்கு போகும்போது சர்வத்தையும் விட்டுட்டு வெறும் ஒரே விஷயமா நிற்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுது. 2வது சாப்டரை யாராவது சுதந்திரமாக படித்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தையும் கர்மத்தையும் சேர்ந்து அந்த அத்தியாயத்தில் இருக்கு 2வது சாப்டர். அதை கேட்டுட்டு தான் அர்ஜுனன் என்ன பண்றான், 3வது சாப்டர்ல முதல் ஸ்லோகத்திலேயே அர்ஜுனன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஏ அர்ஜுனா, ஏ கிருஷ்ணா, இந்த கோரமான கர்மத்துல என்னை ஏன் ஈடுபடுத்த? உனக்கு நீ தான் சொல்ற, நீ வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை காட்டிலும் ஞானம் உயர்ந்தது அப்படின்னு சொன்னா, ஞானம்தான் உயர்ந்தது அப்படின்னா எதுக்காக நீ கர்மத்துல எங்களை ஈடுபடுத்துற? இப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் பாடம் கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுங்க, நிஷ்காமியமா பஞ்சமகா யஜ்ஞங்களை பண்ணுங்க, கர்மயோகமா பண்ணுங்கன்னு. பண்ணாம உட்காரவே உட்காராதீங்க. உங்களுக்கு முன்னாடி நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன மாதிரியே நீங்களும் என்ன பண்ணுங்க, டைம் உட்காரவே உட்காராதீங்க, ரிக்தமா ஆயிடாதீங்க, எம்டினஸ் ஆயிடக்கூடாது. ஃபுல் டைம் என்கேஜ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டே இருங்க, ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணுங்க அப்படின்னு. இப்ப யாருக்காவது கேள்வி வரும், நிம்மதியா உட்கார்ந்துருக்கலாம்ல சாமி, கண்ண மூடி வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு ஆத்ம தியானத்தை பண்ணிட்டு இருக்கலாமே, அதை விட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக கோரமான கர்மத்துல எங்களை ஈடுபடுத்துறீங்க அப்படின்னா அதிகாரித்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ அதிகாரித்துவத்தை சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உட்கார்ந்தோம்னா திரும்ப வரமாட்டோம். ஆனா வந்து யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை விட்டாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க, நான் சொன்ன கங்கோத்திரியில போய் உட்கார்ந்துக்கிட்டு மரக்கட்டையை, கங்கால வர மரக்கட்டையை எடுத்து சன்னியாசிகள் சேகரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சன்னியாசிகள்லாம் குரு பூஜை எங்கே நடக்குதுன்னு பண்ணுவாங்க. நான் போன முறை யாத்திரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கேன். நான் ஹிமாலயாஸில் உட்கார்ந்துருக்கேன். ராணிகேத் அப்படின்னு ஒரு இடம் மேலே. இந்த ராணிகேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக உட்கார்ந்துருக்கேன். அங்கே ஒரு சன்னியாசிகள் 2-3 பேர் வந்தாங்க. நாங்கள் மத்திய பிரதேஷ் போகிறோம் சாமி, அமர்கண்ட் போகிறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இங்கே தான் ஆனந்தமாக இருக்கேங்க, இங்கேருந்து எதுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் போகணும்? இல்லை குரு பூஜை இருக்கு, அங்கே குரு பூர்ணிமா பூஜை இருக்கு. சரி, குரு பூர்ணிமா பூஜை போய் அது எதுக்கு அங்கே அவ்வளோ தூரத்துக்கு போகணும்? இங்கே எதுவும் குரு பூர்ணிமாலாம் இல்லையா, குருலாம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை அங்கே போனாதான் வந்து தட்சணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் தட்சணை கிடைக்கும். சன்னியாசம் எடுத்தது 10,000 ரூபாய்க்கு தட்சணைக்கு இங்கே அங்கே ஓடிக்கிட்டே இருந்தா அப்போ உங்கள் நிஷ்டையை யாருங்க பண்ணுவா அப்படின்னு கேட்டால், இல்லை அங்கே தான் போகணும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரணம் சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷிகேஷ் போனீங்க அப்படின்னா, ஹரித்வார் போனீங்க அப்படின்னா உட்கார்ந்து தியானம் பண்ற சன்னியாசிகள் ரொம்ப அற்பம். பிராமண சன்னியாசிகள் சொல்லுவோம், சுதர்மத்தை மட்டும் பண்ணக்கூடிய சன்னியாசிகள் ரொம்ப கம்மி. எல்லாம் வைஷ்ய புத்தி வந்துருச்சு. சன்னியாசம் எடுக்கிறதே எதுக்காக அப்படின்னா சர்வகர்ம சன்னியாசம் பண்ணிட்டு சிரவணம் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டைக்கு போறதுக்கு. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் இருக்காங்க, ஸ்கூல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருந்தா. காலையில எந்திரிச்சோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கமிட்மெண்ட் முன்னாடி நிற்கும். கண்ணை மூடினா வந்து பாத்தீங்கன்னா என்னோட சுவாமிகள்லாம் சொல்லுவாங்க தியானம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி தியானம்னு சொன்னா தியானத்துல என்ன ஓடு தெரியுங்களா உங்களுக்கு, இவன் வருவானா அவன் வருவானா, வேலைக்கு 6 மணிக்கு வருவானே, அந்த வேலையை சொல்லிருக்கு, இந்த வேலைக்கு வந்து ஆள் சொல்லியிருக்கு, இத்தனை பேர் வரணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும், பணம் வாங்கணுமா இல்லையான்னு தெரியலையே, டொனேஷன் கம்மியாக இருக்குது, யார்கிட்ட போய் பணம் கேட்கறது, இது பண்ணுறது. விவகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தியானத்தில் கண்ண மூடி உட்கார்ந்தீங்கன்னா விவகாரம் தான் போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா சாமி நான் சும்மா இருக்கிறேன் சாமின்னு உட்காந்து பாருங்க, சும்மா இருக்கவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் காரியம் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருத்தல், கர்மங்களை விட்டுட்டு சும்மா இருக்கிறதுன்றது கடைசி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாரித்துவத்தை சம்பாதிக்கிறதுக்காக டிச்சை கிளீன் பண்ணணும். எது டிச்சு? நம்மளுடைய சித்தம் தான் டிச்சு. உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதை கொண்டு போய் உள்ள ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகும், நீங்கள் கண்ண மூடி உட்கார்ந்தோடனே தியானத்தில் கண்ண மூடி ஆத்ம தியானம்னு கண்ண மூடி உட்கார்ந்தீங்கன்னா ஆத்மாவை விட்டுட்டு வேற எல்லாத்தையும் நினைப்பீங்க. உள்ள இருந்து எல்லாம் வாசனையாக வெளில வரும், பேட் ஸ்மெல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனசஞ்சாரத்தை நல்லா பண்ணிக்கிட்டு இப்போ ரமணாசிரமத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார், என்கிட்ட ஒரு இப்போ தான் லேட்டஸ்ட்டாக சொன்னார். அவர் ஒரு 15-20 வருஷமா இங்கே இருக்கார். அவர் சாமி எனக்கு ஒரு சந்தேகம் சாமி, சொல்லுங்க ஜி என்ன வேணும்? சாமி நான் தியானம் பண்ணலான்னு ரமணாசிரமத்துக்கு வந்தேன் சாமி. 15 வருஷமா கழிச்சு தான் எனக்கு இப்போ தெரியுது நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேயே நிற்கிறேன் சாமி. என்ன வார்த்தை பார்த்தீங்களா? 15 வருஷமா நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்
எனக்கு இப்பதான் தெரியுது நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே நிக்கிறோம், நமக்கு வந்து ப்ராக்ரஸே இல்லை அப்படின்னு. அப்புறம் இன்னொரு அம்மா வந்து சொல்றாங்க, ரொம்ப வருஷங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்ப இல்லை, காலமாயிட்டாங்க. அந்த அம்மா ரொம்ப ஜென்யூனா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நித்தியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமணாசிரமத்துக்கு காலையில போயிடுவாங்க, போய் அனுஷ்டானம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல ஆத்ம தியானம் பண்ற சுவாமி அப்படின்னு, ரமண பிலாசபில ஆத்ம தியானம் பண்றேன் அப்படின்னு உள்ள போய் உட்கார்ந்து எல்லாம் தியானம் பண்ணுவாங்க. நான் கேட்பேன், என்ன பண்ணுவீங்கம்மா? அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமிலியோட இருக்கிற அம்மா, நல்ல அம்மா. அந்த அம்மா வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ். அந்த அம்மா என்ன பண்ணுவீங்க, கண்ண மூடி உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, அப்படியே கண்ண மூடி உட்காருவோம் சாமி. ரொம்ப ஒர்க்காலிக்கு அந்த அம்மா. கண்ண மூடி உட்காருவோம் சாமி. உட்கார்ந்தோன்னு ஒரு 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணன் தூக்கம் வந்துடும் சாமி, தூங்கிடுவோம் சாமி. அந்த அம்மா ரொம்ப வெள்ளேந்தி. ஆக்சுவலா இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால அந்த அம்மா சொன்னாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ண மூடி உட்காருவோம் சாமி. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்துல எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள நுழைஞ்சோடனே 4 பக்கம் செவுருலயே ஆளா உட்கார்ந்து இருப்பாங்க. சென்டர்ல ஆள் உட்கார மாட்டாங்க. ஏன்னா செவுத்துல சாஞ்சி உட்கார்ந்தாதான் உங்களுக்கு வந்து வசதியா இருக்கும். தியானம் பண்றதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி கண்ண மூடி உட்கார்ந்தீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டா, ஓவர்லோடு, நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, மைண்டும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்ப கண்ணை மூடி உட்கார்ந்தோன்னு உங்களுக்கு தியானம், வெளியில பாக்குறவங்க தியானம் நடக்குதுன்னு பாப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிடுவீங்க, அந்த அம்மா சொன்னது, தூங்கிடுவோம் சாமி, கொஞ்ச நேரம் ஏதாவது பண்ணுவோம், தெரிஞ்சதை ஏதாவது பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிடுவோம் சாமி. ஒரு 15-20 நிமிஷம் தூங்கினதுக்கு அப்புறம் அது என்ன இதை கொடுக்கணும், ஒரு பெரிய இதை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். வேக்கப் ஆயிடுவோம். வேக்கப் ஆயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு வந்துருவோம் சாமி. இதான். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா தியானத்தை சொல்லி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா, எங்க ஆத்ம தியானம் அப்படின்னா நேத்தி பண்ணினதுக்கு பிறகுதான் ஆத்ம தியானம் சம்பவிக்கும். இந்த நேத்தி பண்றதுக்கு முன்னாடி யாராவது வந்து நான் ஆத்ம தியானம் பண்றேன் அப்படின்னா, நீங்க நேத்தி பண்ணல, டிச்சை கிளீன் பண்ணல அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற செத்து போன எலியோட வாசனை எல்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கும். நம்ம கடந்து போன என்னெல்லாம் இந்த ஜென்மத்துல பண்ணமோ அதெல்லாம் எப்ப தெரியுங்களா உங்களுக்கு? இப்ப நல்லா தானே சாமி இருக்கு, இப்ப நல்லா தான் இருக்கு. கண்ண மூடி உட்கார்ந்து பாருங்க, தெரியும். அரை மணி நேரம் கண்ண மூடி உட்காருங்க அப்படின்னா 10 நிமிஷம் கண்ண மூடி உட்காரத்துக்குள்ளார உள்ள இருந்து ஃப்ளட்டு மாதிரி வெளியில வந்து எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளால அதோட வேகத்தை தாங்க முடியாது. காலம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய காலமா தெரியும். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் அகம்ல நின்று அகத்தே பிடிக்க முடியாது, அகமே தெரியாது நமக்கு. விஷய சிந்தனையிலேயே போயிடுவோம். இல்ல அப்படின்னா தூங்கி போயிடுவோம். 2 ஆப்ஷன் தான். ஒன்று கண்ணை மூடி இருப்போம், தூங்கிடுவோம். இல்ல அப்படின்னா விஷய சிந்தனையில போயிடுவோம். விக்ஷேபம்னு பேரு, இல்லைன்னா லயம்னு பேரு. இந்த 2த்தையும் கிளீன் பண்ணணும். ஆத்ம தியானத்திலேயே இருந்து நிஷ்டை அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டெப்ஸ் போயா. என்ன ஸ்டெப்ஸ்னா, உள்ள இருக்கிற டிச்சை கிளீன் பண்ற வேலை தான். நித்திய கர்மங்களை பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா என்னது ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டே போறது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானத்தை எடுத்துக்கிட்டே வர்றது. அப்ப பரோட்ச ஞானத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நித்திய கர்ம அனுஷ்டானங்களை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மெதுவா பரோட்ச ஞானம் வந்துடும். அப்புறம் நல்ல முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அபரோக்ஷத்துக்கு போறதுக்கு, நிஷ்டைக்கு போறதுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு கண்ணமூடி உட்காரும் போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சாந்தமா உட்கார்ந்து ஆத்மால நிக்க முடியும். மெதுவா கை வந்துட ஆரம்பிச்சோம். அப்போ அர்ஜுனன் எந்த நிலையில இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மி. அவனுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லை. ரொம்ப ஆசைப்பட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆசையோட தான் சுபத்திரைய வேஷம் போட்டு போய் கல்யாணம் பண்ணான். அவன் வந்து பாத்தீங்கன்னா தனத்துக்கு ஆசைப்பட்டு தான் ராஜசூய யாகம் பண்றதுக்காக பிரதேசமா வந்து பாத்தீங்கன்னா யுத்தத்துக்காக போய் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தான். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யத்தை அடையணுன்றதுக்காக தான் யுத்த பூமியில வந்து நின்று இருக்கான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் அனித்தியம்ன்ற புத்தி அவனுக்கு இன்னும் வரல. அவன் இன்னும் கர்மயோகத்தையே ஸ்டார்ட் பண்ணல. அப்ப அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் மரத்தடியில போய் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டனம் பண்றார். என்ன பண்றார்? உனக்கு அதிகாரம் இல்லப்பா, உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு ரைட்ஸ் இல்லை. உட்கார்ந்துட்டு இருந்த மரத்தடியில போய் உட்கார்ந்துட்டு ஐயோ யுத்தத்துல என்ன ஆயிடுச்சோ தெரியலையே, 4 அண்ணன்களை விட்டுட்டு வந்தனே, அண்ணன் தம்பி 4 பேர் விட்டுட்டு வந்தனே, அம்மா என்ன ஆனாங்களோ, தம்பிங்க என்ன ஆனாங்களோ, யுத்தத்துல ஜெயிச்சாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மரத்தடியில காட்டுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு எதை சிந்தனை பண்ணிட்டு இருப்பான்? ஃபேமிலியை சிந்தனை பண்ணிட்டு இருப்பான், ராஜ்யத்துல இருக்கிறவங்களை சிந்தனை பண்ணிட்டு இருப்பான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிஷ்டைக்கு போறதுக்கு முன்னாடியே அதிகாரி பேதம் இருக்கு. முதல் ஸ்டெப் கர்மயோகத்தை பண்ணி டிச்சை கிளீன் பண்ணணும். இது முக்கியமானது. சமத்துவம் வந்தவன் மட்டும்தான் என்ன பண்ணணும்? நிஷ்டைக்கு போக முடியும் அப்படின்னு. இப்ப கேள்வி எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜாயசி சேத் கர்மனஸ்தி,
மதா புத்தி இது அர்ஜுனசிய பிரஷ்ன அனுப்பப்பத்தேச்ச. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தையும் கர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து அனுஷ்டானம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா நான் இவ்வளவு நேரம் பேசவே வேணாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளோ கிளாஸஸ் எடுக்கிறது தெரியுங்களா? 10-12 கிளாஸ் ஆகுது இன்னைக்கு. 12வது கிளாஸ் எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ரெண்டும் செப்பரேட் அப்படின்னு அர்த்தம். கர்மம்ன்றது காமியத்தோட இருக்கிற கர்மம், கர்த்திருவம் இருக்கிறது, பலன் மேல ஆசை இருந்து பண்றது கர்மம். அதே நேரத்தில் ஞானம்ன்றது அகர்த்தா அபோக்தான்னு சொல்லக்கூடியது. நான் ஆத்மா, எனக்கு தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, இந்த எல்லாம் பொய்ன்னு சொல்றது ஞானம். கர்மம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொர்க்கத்துக்கு போகணும், இந்த லோகத்துல இதை அடையணும் அதை அடையணும், நான் கர்த்தா அப்படின்ற எண்ணத்தோட அடையிறது. ஒண்ணு சத்தியத்துவம் கொடுக்கறது, கர்மம் பண்றீங்கன்னாவே அந்த இடத்துல சத்தியத்துவம் வந்துடுது. ஞானம்ன்றது இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுது. இந்த ரெண்டும் ஒண்ணு கூடி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டும் ஒண்ணு கூடி இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவானோட தாத்பரியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் வேற வேற பெர்சனுக்கானது அப்படின்றது. அதனால ஒரு அக்கேஷன்ல வந்து ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு, இவனுக்கு தெரியும். ஆனா இப்ப அவன் கேட்கிறான் கேள்வி, ஏ அர்ஜுனா, ஏ கிருஷ்ணா, இந்த கர்மத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது அப்படின்னா என்ன எதுக்காக கர்மம் பண்ண சொல்ற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்கறதுல இருந்தே நமக்கு தெரியுது ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒருத்தர் பண்ண முடியாது. ஒரே ஒரு இதான். அப்ப ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும். ஒண்ணு கர்மியா இருக்கலாம், சங்கல்பம் பண்ணிக்கிட்டு எல்லா கர்மத்திலையும் பிஸியா இல்ல அப்படின்னா ஞான நிஷ்டைக்காக என்ன பண்ணலாம், இது எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு நிக்கலாம் ஞானத்துல. இரண்டுத்தையும் சேர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்ண முடியாது. கதி ஸ்திதி யுகபத்தின அனுப்பப்பத்தேகன்னு ஒரு லாஜிக் சொல்லுவார். நிக்கிறவன் நடக்க முடியாது, நடந்தா நிக்க முடியாது. நீங்க ஒண்ணு நடக்கணும், இல்லைன்னா நிக்கணும். நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம்னு பேரு, நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கர்ம மார்க்கம்னு பேரு. நடந்தா நிக்க முடியாது, நின்னா நடக்க முடியாது. ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமயத்துல முடியாது. அப்போ வந்து நம்ம புடிச்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். நீங்க பரோட்ச ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணா இருந்துங்க. ஆனா வந்து நான் எச்சரிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பரோட்ச ஞானமே நல்ல முறையில உங்களுக்கு உண்டாகணும்னா என்ன பண்ணணும்னா கர்மத்தை தியாகம் பண்ணிடணும். கர்மம்னா என்ன அர்த்தம்? ஆசையோடு பண்ற எல்லா கர்மங்களையும் விட்டுடணும். விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம்னு ஒரு கர்மத்தை பண்ணிக்கிட்டு டே டு லைஃப்ல என்ன உண்டோ அதை பஞ்சமகா யஜ்ஞங்கள்லாம் பண்ணிக்கிட்டு ஆபாச கர்மம்னு சொல்லக்கூடிய கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டு பரோட்ச ஞானத்தை சம்பாதிக்கலாம். வேற எந்த ஒரு சான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு முடியும். இதுக்கப்புறம் இருக்கிறது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாள்லயே முடிச்சிடலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். பண்ணாம விட்டுட்டீங்கன்னா சாமி கண்ணை குத்திடும். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நமக்கு அது ஞாபகத்துக்கு வரணும். நம்ம டியூட்டியை பண்ணாம விட்டுட்டோம்னா சாமி கண்ணை குத்திடும். அதனால முதல்ல நம்ம டியூட்டியை வந்து பார்த்தீங்கன்னா விடாம பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப் வச்சுக்கணும். ஆசைப்பட்டு கேட்டீங்க அப்படின்னா நான் கர்மத்தை பண்ணும்போது ஆசையோட பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஜென்மம் கிடைச்சிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டோம். பண்ணாம விட்டா சாமி கண்ணை குத்தும், ஆசையோடு பண்ணா அடுத்த ஜென்மம் கிடைச்சிரும். தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? கர்மத்தை பண்ணிக்கிட்டே ஆசையையும் சங்கல்பத்தையும் எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிடணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்த பாடம் கேட்டிங்கன்னா ரெண்டுக்கும் ஆப்போசிட்லாம் ஒன்றும் இல்லை. சித்தசுத்தி ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும், சப்த ஞானம் ஒரு பக்கம் உள்ள போயிட்டே இருக்கும். எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே வந்து ஆசைப்பட்டு பண்ணீங்கன்னா ரெண்டும் ஆப்போசிட். ஞானமும் கர்மமும் ஒன்று கூடவே கூடாது. ஞானமும் கர்மமும் ரெண்டு விரோதம் உங்களுக்கு. ஹரி ஓம் ஹரி ஓம்.